தேவஜனமே நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கன்னு சொன்னா என்ன நிலைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அவருடைய அன்புல நிலைத்திருக்கிறதா நிலைத்திருப்பது. ஆமென். ஆரம்பத்தில் ஆதியின் அன்பை விட்டுட்டேன்னு சொல்லி எபேசு சபையை பார்த்து சொல்ற மாதிரி நம்மளை பார்த்து சொல்ற கூடாது. நீ ஆரம்ப நிலை எப்படி இருந்தது, நீ எப்படி ஜெபம் பண்ணி இந்த பொண்ணு, நீ எப்படி ஆண்டவரை தேடின பையன், நீ இப்ப இதை விட்டுட்டு இருக்கிறே, ஆதி அன்பு எங்க போச்சு? ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் இருக்கார், கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் என் கூட இருப்பார், நான் கவலைப்பட மாட்டேன், இதெல்லாம் என்ன சோர்வடிக்காது, இந்த வார்த்தைலாம் என்ன சோர்வடிக்காது, இந்த காரியம் எல்லாம் சோர்வடிக்காது என்னன்னு சொல்லிட்டு ஓடுன அந்த ஓட்டம் எங்க போச்சு? அதனால அவருடைய அன்புல இருந்தாதான் இதெல்லாம் நிலைத்திருக்க முடியும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கன்னு சொல்றார். ஆமென். ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். சோகம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, என்னெல்லாம் உங்க அந்த இடத்துல அந்த ஃபெல்லிங் பேங்க்ஸ்ல நீங்க எல்லாம் போடணும் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் போட்டுக்கிட்டாலும் அந்த இடத்துல நிலைத்திருக்கணும். ஆமென். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. அதன் பிறகு சொல்றாரு, ஸ்தோத்திரம், கனி கொடுக்கணுமா, அதுக்காக நிலைத்திருக்கணுமா. அல்லேலூயா. கனி கொடுக்கிற ஒரு ஜீவியம். ஆமென். கர்த்தருக்காக கனி கொடுக்கிறதுக்காக நிலைத்திருக்கணுமா, அதன் பிறகு அவருடைய வருகைக்காக நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணுமா. அல்லேலூயா. ஒரு வாட்டியாவது ஆண்டவருடைய வருகை பத்தி நினைச்சோன்றவங்க எல்லாம் கையை தள்ளி சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கெல்லாம் நினைப்பே இல்லை, வரப்போறாருன்ற நினைப்பே இல்லை. ஆமென். அல்லேலூயா. வரப்போறாரு, பெரிய காரியம் நடக்க போகுது அப்படின்ற நினைப்பே இல்லை. சபைக்கு வந்தாதான் நினைப்பு வருமே சிலருக்கெல்லாம்.